டியர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஹேர் கெரட்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் பேக் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்ட் ரிசல்ட்டும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்துட்டு புரியும். அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக்கும் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸும் வந்து பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஹேர் கெரட்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஹேர் பேக் தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 3 முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு அவைலபிளாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். அப்போது சிம்பிளான 3 இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ஹேர் கெரட்டின் பண்ண மாதிரியான சில்கியான ஹேர் வந்துட்டு நம்மளால் கொண்டு வர முடியும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 எக் வந்துட்டு எடுத்திருக்கேன். அண்ட் இது கூடயே வந்து பார்த்தோன்னா நல்லா வந்துட்டு குக்கான ரைஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ரைஸ் இல்லைனா தனியாக கூட நீங்கள் நல்லா குக் பண்ணி வந்துட்டு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி வீட்டில் பண்ண ரைஸ் தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோகோனட். ஸோ கோகோனட் வந்துட்டு நம்ம மில்காக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்துட்டு நான் வந்துட்டு அப்படியே டேரெக்டாகவே யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த 3 இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் நமக்கு வந்துட்டு தேவைப்படும். அண்ட் இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயிலும் வந்துட்டு தேவைப்படும். ஸோ அது வந்துட்டு நான் எடுக்க மறந்துட்டேன் இன்க்ரீடியன்ட் காட்டுறதுக்கு மாதிரி. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் எக்கில் வந்து பார்த்திங்கன்னா எக்கோட ஒயிட் மட்டும் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் எல்லோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தனியாக பாயில் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுக்கோங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்கோட ஒயிட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 1 டீஸ்பூன் இருக்க மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது 3மே பிளெண்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு மாஸ்க்காக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஹேருக்கு வந்துட்டு யூஸ் பண்ணி வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ கிரைண்ட் பண்ண இந்த ஒரு ஹேர் மாஸ்க் வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணாமல் இது நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி அதோட எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த ஹேரில் வந்துட்டு அந்த தேங்காவோட இந்த இதெல்லாமே ஹேரில் நிறையா ஒட்டிக்கும். ஸோ ஹேர் மாஸ்க் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு அண்ட் ஹேருக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஹேரில் இருக்க டேங்கிள்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ டேங்கிள்ஸோடையே நம்ம வந்துட்டு எந்த ஒரு ஹேர் மாஸ்க் நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணாலுமே நமக்கு ஹேர் ஃபாலும் எச்சா ஆகும். ஸோ நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் ஃபால் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஹேர் இருக்க டேங்கிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு உடன் கோம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் நீங்கள் சீவும் போது ஹேர் வந்துட்டு ஃப்ரியாக வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியும். கம்பேர்ட் டு வந்துட்டு பிளாஸ்டிக் சீப்பில் சீவதை விட இதில் சீவும் போது ஹேர் நல்லாவே வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டு நம்ம ஸ்கேல்ப்பில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஹேர் மாஸ்க் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஹேர் ஆயில் அப்ளிகேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இது தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி. பிகாஸ் நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் இப்போலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக வந்துட்டு ஸ்கேல்ப்லேயே வந்துட்டு நமக்கு ஆயில் வந்துட்டு படும். ஸோ இது வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் அதை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஹேரில் இருக்க சிக்கலாமே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஹேர் ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் மாஸ்க் வந்துட்டு போடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ருட்டீனாக வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பாருங்கள். ஸோ ஹேர் ஃபால் வந்துட்டு நீங்கள் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணக்கப்புறமே வராது. ஸோ லொக்கேஷன் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ எப்படியும் வந்துட்டு சிந்தாமல் நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க் போட மாட்டேன். ஸோ அதனால் டீசெண்டாக வந்துட்டு வெளியவே வந்துட்டேன். ஸோ என்ன தான் சிந்தினாலும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த மாஸ்க் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்கேல்ப்புக்கு தான் அப்ளை பண்ணணும், ஹேருக்கு தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அண்ட் இது நீங்கள் ஸ்கேல்ப்புக்கும் நல்லாவே அப்ளை பண்ணலாம் அண்ட் ஹேருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க 3 மெயின் இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம ஹேருக்கு வந்துட்டு நிறையா பெனிஃபிட்ஸ் வந்துட்டு கொடுக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எக் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. ஸோ இதனாலே வந்து பார்த்தோன்னா ஹேர் ஃபால் அப்படின்ற விஷயம் வந்துட்டு நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். அண்ட் அதை தவிர்த்து இன்றைக்கி நம்ம ஹேர் கெரட்டினுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஸோ ஹேரை வந்துட்டு நல்லா சில்கியாக அண்ட் ஸ்மூத்தியாக கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு வேவியாக இல்லாமல் காட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எனக்கு பர்சனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக் இருக்கு இல்லையா, ஸோ எக்கோட யோக் மட்டும் தனியாக யூஸ் பண்ணாலே எனக்கு அவ்வளோ ரிசல்ட் வந்துட்டு தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ
இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேரை நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணும் அண்ட் ஹேரை வந்துட்டு ஸ்மூத்தியாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணும். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் வாட்டர்லாம் ஹேருக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அது எதுக்கு அப்படின்னா ஹேர் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ண, ஆல்சோ ஹேர் பார்க்கறதுக்கு நல்லா ஸ்மூத்தியாக இருக்கும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோகோனட் ஆட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட் மில்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கோகோனட் மில்க் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு இந்த கோகோனட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியான மெத்தடாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி வந்துட்டு நான் யூஸ் பண்ணேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இந்த மாஸ்க் யூஸ் பண்ணதுக்கப்புறமாவே ஹேர் நல்லா ஸ்டிக்கியாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நிற்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் நல்லா வந்துட்டு ஸ்மூத்தியாக வந்துட்டு ஆக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு தெரியும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் செக்ஷன் பை செக்ஷனாக ஹேரில் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப வந்துட்டு காயணும்னு அவசியம் இல்லை, அண்ட் இது ஈஸியாகவே சீக்கிரமாக காஞ்சிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் விட்டாலே வந்துட்டு போதும். ஸோ ஆஃப்டர் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஷாம்பு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் லைட்டாக வந்துட்டு அந்த ரைஸோட ஸ்ட்ராச் எல்லாமே வந்துட்டு இருக்கும், நீங்கள் தட்டினீங்கன்னா வந்துட்டு போயிடும். ஸோ என்னோடய ஹேர் வந்து பார்த்தோன்னா ஆஃப்டர் வாஷ் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு இந்த மாஸ்க் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. ஸோ என்னோடய ஹேர் வந்துட்டு நல்லா வந்துட்டு வேவியாக தான் இருக்கும் எப்போவுமே, கொஞ்சம் இன்றைக்கி வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபீல் ஆகுது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தோன்னா தொட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தியாக இருக்குது. ஸோ நீங்களே வந்துட்டு பார்க்குறீங்க இல்லையா. இந்த மாஸ்க் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஒரு 1 month to 2 months நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களோட ஹேரோட டெக்ஸ்சர் வந்துட்டு நீங்கள் மாறுறதை வந்துட்டு பார்க்கலாம். இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு ஃப்ரிஸி ஹேராக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ஹேர் டைப் வச்சு அதோட ரிசல்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்க ஹேர் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஓரளவுக்கு என்னோடய ஹேர் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வேவியாக இருக்குது அண்ட் ஆல்சோ மேனேஜபிளாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே ரிசல்ட் வந்துட்டு தெரியும். நேற்று தான் இந்த ஹேர் பேக் வந்துட்டு நான் போட்டேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இதோட ஹேர் வந்துட்டு இப்படி இருக்குது. இன்றைக்கி இதோட ரிசல்ட் விட அண்ட் அடுத்த நாள் வந்துட்டு இதோட ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹேர் பார்க்க நல்லா ஸ்மூத்தியாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் உங்களோட ஹேரை வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரிஸ் ஃப்ரீ ஹேருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது, ஹேர் வந்துட்டு கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் ஆகுது, ஹெல்த்தியாக இல்லாமல் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான். லைக் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு ஹேர் மாஸ்க் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணாலே வந்துட்டு போதும். ஸோ கண்டினியூவாக ஒரு மாஸ்க் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதோட ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு தெரியும். இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக அங்கேயும் வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். அண்ட் ரெகுலராக வந்துட்டு அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் அதில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் மீட் பண்ணலாம். அண்ட் அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.